விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சபை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய மன்னா என்ன அப்படின்னா, எபேசியர் 5:16 நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நல்லா பாருங்க, நாட்கள் கண்டிப்பாக பொல்லாதாய் மாறும். இதற்கு முன்பாகவும் பொல்லாதாக இருந்திருக்கும், இப்பொழுதும் அது இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் நீங்க காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். நல்லா பாருங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பொல்லாததை போல இருக்கலாம். அதனால் பொல்லாத நாட்களை நீங்கள் நம்பி வாழாமல் அந்த நாட்களை உண்டு பண்ணின தேவனை நம்பி வாழுங்கள். அவர் உங்களுடைய வாழ்க்கையில் காலத்தையும் நாட்களையும் அற்புதமாய் எடுத்து பயன்படுத்த அவராயிருக்கிறார். 2 காரியத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட்களையும் காலத்தையும் நீங்கள் நம்புவதை பார்க்கிலும் தேவனை நம்புவது மேன்மையானது. அப்பொழுது அவர் நாட்களை சீராகவும் காலத்தை நேர்த்தியாகவும் மாற்ற வல்லவராயிருக்கிறார். நாட்கள் பொல்லாததா இருக்கான். 2வது காரியம், நாட்கள் பொல்லாததா இருக்கு, அதனால காலத்தை பிரயோஜனப்படுத்திக்குங்க. பொல்லாதவர்கள் கிட்ட சேர்ந்து அவங்க கொடுக்கிற கொஞ்ச நாள் சந்தோஷத்துக்காக உங்களோட வாழ்க்கையை வீணாக பண்ணாதீங்க. அவங்க கிட்ட கொடுத்துடாதீங்க. ஏன்னா பொல்லாததா இருக்கு. நாட்களை தேவன் கிட்ட கொடுங்க. அப்பொழுது அது பொல்லாததாய் மாறாது. காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை சீராக மாறும். நாட்கள் நன்மையினால் நிறைந்ததாய் இருக்கும். காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கும். தேவன் தாமே உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.